அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவதுங்க உமர் அலில அவங்க நீதியோட நேர்மையோட வாழ்ந்துட்டு வர்றாங்க. அப்படி வாழ்ந்துட்டு வரும்போது ஒரு சம்பாஷணை நடக்குது. அதாவது ஒரு அம்மா வந்து கேட்குறாங்க, "ஏன் உன் குழந்தைக்கு பால் குடுக்கல? நீ பால் குடுத்துக்கிட்டே இருப்பியே, ஏன் பால் குடுக்கல?" அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த அம்மா சொல்லுது, "உமர் அலியோட காலத்துல பால மறக்கடிச்ச குழந்தைக்கு மட்டும் தான் மாசம் மாசம் ஊழியம் தொகை. மாசம் மாசம் பணம் குடுக்குறாங்க உமர் அலில அவங்க. நான் பால் குடுத்துக்கிட்டு எனக்கு வரக்கூடிய அந்த பணம் வராம நின்றும் பாருங்க." அப்ப என்ன செஞ்சிருக்காங்க, இந்த சம்பாஷணத்தை அந்த அந்த அவங்கள்ட்ட சொல்றாங்க. யாரு? அவங்க தோழிட்ட சொல்றாங்க. எப்படி? நான் அதாவது உமர் அலி ஆட்சி காலத்துல இந்த மாதிரி சட்டம் போட்டிருக்காங்க. அதனால என் புள்ளைக்கு நான் பாலை மறக்கடிச்சிட்டேன். இப்ப அடுத்த மாசத்துல இருந்து எனக்கு காசு வந்துகிட்டே இருக்கும். அப்ப உமர் அலில அவங்க அந்த வழியா போயிட்டு இருக்கும்போது அவங்க காதுல அது விளங்குது. உமர் அலில அவங்க ஏதோ ஒரு இதுல போயிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் பேசுறது அவங்க காதுல விளங்குது. பாருங்க, அல்லாஹ்வுடைய ஒரு அதிசயத்தை பாருங்க. அப்ப இத கேட்குறாங்க. இத கேட்டுட்டு பாருங்க, விடிய விடிய அழுதுட்டே இருக்காங்க. ஒரு ஜனாதிபதி பாருங்க. ஒரு ஜனாதிபதி தூங்கல. தூக்கம் வர மாட்டேங்குது அவங்களுக்கு. விடிய விடிய அழுதுட்டே இருக்காங்க. நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆனா அவங்க 2 பேரும் யதார்த்தமா பேசிட்டு இருக்காங்க. ஏம்மா குழந்தைக்கு பால் கொடுக்கலன்னு அவங்க கேட்குறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, உமர் அலியோட காலத்துல குழந்தைக்கு பாலை மறக்கடிச்சா தான் அவங்க மாசம் மாசம் ஊழியம் தர்றாங்க. அதனால தான் என் குழந்தைக்கு நான் பாலை மறக்கடிச்சிட்டேன்னு இவங்க பேசிக்கிருந்தத இவங்க யதார்த்தமா அந்த வழியை போகும்போது அவங்க காதுல விழுந்துச்சு பாருங்க. உமர் அலில அவங்க விடிய விடிய அழுதுட்டே இருந்திருக்காங்க. என்ன இறைவன்ட்ட புலம்புறாங்க, "இறைவா, நான் எத்தனை குழந்தைய நான் கொண்டுட்டேன், நான் எத்தனை குழந்தைய நான் கொண்டுட்டேன்" அழுதுட்டு இருக்காங்க. ஏன்னா என்னுடைய ஆட்சியில இந்த மாதிரி ஒரு சட்டத்தை நான் போட்டுட்டேனே, மக்களுக்கு நான் இவ்வளவு பெரிய சுமையை நான் கொடுத்துட்டேனே. அப்போ உடனே என்ன செய்றாங்க, விடிஞ்சு சுபு தொழுலாம் தொழுதுட்டு சகாபாக்கள்லாம் கூப்பிடுறாங்க. என்னுடைய தீர்ப்பை நான் மாத்துறேன். அதாவது இந்த அதாவது பிறக்கிற குழந்தைக்கெல்லாம் ஊழியம். இன்னைக்கு பாருங்க, சவுதியில இன்னைக்கு பிறக்கிற குழந்தைக்கு ஊழியம். அந்த அதாவது முன்னாடி எப்படி போட்டிருந்தாங்கன்னா, பாலை மறக்கடிச்ச குழந்தைங்க மட்டும்தான் ஊழியம்னு போட்டிருந்தாங்க. அந்த சம்பாஷணத்தை கேட்ட உடனே உமர் அலி அவங்க என்ன செஞ்சாங்க, உடனே சட்டத்தை மாத்திட்டாங்க. எப்படி? பிறக்கிற குழந்தைகள என்னைக்கு அந்த குழந்தை இன்னைக்கு இந்த உலகத்துல வருதோ, பிறந்துருதோ, அதுல இருந்து ஊழியம். இன்னைக்கு சவுதியில பாருங்க, அது அந்த சட்டம் நடந்துட்டு பாருங்க. உமர் அலி அவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்க, எவ்வளவு இறை மேல பயத்தோடையும். ஒரு ஜனாதிபதிங்க, ஒரு ஜனாதிபதி எப்படி வாழ்ந்திருக்காங்கிறது தான் இந்த ஒரு அதிசயம் நம்மளுக்கு உணர்த்துது பாருங்க. ஒவ்வொரு அதாவது அந்த சகாபாக்கள்லாம் ஒரு அந்த சேர்ல உட்கார்றதுக்கு நம்ம பயப்படுவாங்க பாருங்க. அந்த அந்த சுபு தொழுதுட்டு அந்த அந்த சட்டத்தை மாத்தி என்ன செஞ்சாங்க, பிறக்கிற குழந்தைக்கெல்லாம் ஊழியம். இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, கிட்டத்தட்ட 1445 வருஷமா ஆயிடுச்சு. இன்னைக்கு அந்த சட்டங்கள் இன்னைக்கு சவுதிகளை போறவங்களுக்கு தெரியும். பிறக்கிற குழந்தைக்கு இன்னைக்கு அது ஊழியம். பாருங்க, இந்த சட்டத்தை யாரு? உமர் அலில அவங்க கொண்டு வந்தாங்க. உமர் அலில அவங்க எப்படியாப்பட்ட அல்லாஹ் தாலா ஒரு அவங்களுக்கு பெரிய ஒரு அவங்க நாக்குல இருந்து பேசுற இறைவன் பேசுற மாதிரி இருக்கும். அவங்க அல்லாஹ் தாலா அவ்வளவு ஒரு இந்த கலிஃபாவை தேர்ந்தெடுத்திருக்காங்க. உமர் அலில அவங்க முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு அப்புறம் நீங்க நபியாக அந்த அந்தஸ்து போயிட்டாங்க. உமர் அலில அவங்க இறைவன் மேல அந்த அளவுக்கு பயம். அப்படிதான் இன்னொரு ஒரு ஹதீஸ்ல எழுதப்பட்டிருக்கு. உமர் அலில அவங்க அங்க வர்றாங்க. ஒரு சின்ன பையன், ஒரு சிறியவர் என்ன செய்யறாரு, ஒரு ஆடை மேய்ச்சிட்டு இருக்காரு. ஆட்டு மந்தையில மேய்ச்சிட்டு இருக்கும் போகும்போது உமர் அலில அவங்க வர்றாங்க. சோதிச்சு பார்க்கறதுக்காக என்ன செய்யறாங்க, அந்த அந்த சின்ன சிறியவர்கிட்ட கேட்கிறாப்புல, "ஒரு ஆடு ஒண்ணு எனக்கு தாப்பா, நான் உனக்கு காசு தர்றேன்." அப்ப அந்த சிறியவர் சொல்றாரு, "என்னுடைய ஆடு இல்லைங்க, இது எஜமானோட ஆடு, இது என்னோட இது கிடையாது." அப்ப உமர் அலில அவங்க சொல்றாங்க, "எஜமா இதை பார்த்துட்டா இருக்கிறாரு, ஒரு ஆட்டை கொடுப்பா, நான் உனக்கு காசு தந்துடுறேன்." அப்ப அந்த சின்னவர் பாருங்க, ஒரு சிறியவர் உமர் அலிலாவை பார்த்து சொல்றாங்க, "அவரு எஜமா பார்த்துட்டு இருக்கிறாரா இல்லையோ, அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான்ல." இதை கேட்டவுடனே உமர் அலிலா அவங்களுக்கு, அந்த சின்ன வயசு கம்மி அந்த தம்பிக்கு, இதை பார்த்து அந்த உமர் அலிலா அவங்க ஆச்சரியப்படுறாங்க. இந்த ஒரு சின்ன வயசுலயே இவ்வளவு பெரிய இறைவன் மேல இவ்வளவு பெரிய தக்குவா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து இறைவனை புகழ்ந்துட்டு போனாங்க. பாருங்க, எப்படிலாம் உமர் அலிலா அவங்க வாழ்ந்திருக்காங்க. உமர் அலிலா அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம் நம்ம படிச்சு பார்த்தோன்னு வைங்க, இந்த அளவுக்கு அவங்க அதிசயமாக வாழ்ந்திருக்காங்க. உமர் அலியோட ஆட்சி காலம் நீதியோட நேர்மையோட இருந்து அப்படி ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. அதாவது ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு முன்னாடியே 100 வாட்டி யோசிப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஜனாதிபதிக்கு ஒரு கடிதத்தை ஒண்ணு எழுதுறாங்க.
ஒரு ஜனாதிபதிக்கு ஒரு கடிதத்தை எழுதி அந்த அந்த ஜனாதிபதிக்கு நம்ம பொறுப்பை கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஒரு கடிதத்தை எழுதி கொண்டு வர்றாங்க. அப்ப அந்த கடிதத்தை வாங்கக்கூடியவர் ஒரு மனிதர் அங்கிருந்து வர்றாரு. ஒரு குழந்தை என்ன செய்றாங்க, ஒரு சின்ன ஒரு ஒரு 6 வயசு இருக்கும். அந்த ஒரு பொண்ணு என்ன செய்யுது, மூக்கு ஓடிக்கிட்டு அழுதுட்டு வருது. அழுதுட்டு வந்த உடனே என்ன செய்றாரு, உமர் அலிலாவும் அங்க இருந்து வர்றாங்க. அந்த கடிதத்தை ஜனாதிபதி அந்த கடிதத்தை வாங்குறவரும் அங்க இருந்து வர்றாரு. அந்த குழந்தைய என்ன செய்றா, அழுதுட்டு வர்ற குழந்தைய இவரு கவனிக்கல. இவரு வந்துட்டு அந்த கடிதத்து நோக்கிலே வர்றாரு. நம்ம பதவிக்கு வந்துரணும். இத உமர் அலிலாவும் கவனிக்கிறாங்க. கவனிச்சு என்ன செஞ்சாங்க, அந்த கடிதத்தை என்ன செஞ்சாங்க, உடனே கிழிச்சு போட்டாங்க. ஏன் கிழிச்சு போட்டாங்கன்னா, அந்த குழந்தை அழுதுகிட்டு வர்ற குழந்தைய ஒரு சமாதானப்படுத்த முடியலையே. இவர் எப்படி நாட்டை சமாதானப்படுத்த போறாரு? பாருங்க எவ்வளவு எவ்வளவு ஏன் இந்த ஹதீஸை நான் முன்னாடியே இந்த ஹதீஸை நான் போட்டிருக்கேன். திரும்பி இதை பத்தி பேசுறேன். ஏன்டா இந்த ஹதீஸ் ஒரு ஒரு மனிதனுக்கு ஒரு பாடமாக இருக்கும் இந்த ஹதீஸ். இன்னைக்கு வந்துகிட்டு நாங்கெல்லாம் இன்னைக்கு இந்த அளவுக்கு அவங்கள பத்தி நாங்கெல்லாம் பேசுறேன்டா, அவங்க பண்ண தியாகம் தான். இது பேச பேச பேசிட்டே போலாம். அவ்வளவு ஒரு வாழ்க்கை வரலாறுகள், எவ்வளோ இதுகள் இருக்குது. நான் அதை அந்த சம்பவத்தை நான் பேசுறேன். அவங்க எதையுமே ஒரு வாட்டிக்கு அவங்க 1000 வாட்டி யோசிப்பாங்க. அவ்வளவு சீக்கிரம் எதையுமே முடிவு பண்ண மாட்டாங்க. அவ்வளவு அவங்க நீதியோடையும் நேர்மையோடையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காகவும் அவங்க வாழ்ந்தவங்க. உமர் அலியாவுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம படிச்சு பார்த்தோமாக தெரியும். அவங்க எவ்வளவு எப்படி இறைவன் மேல எவ்வளவு பயந்து வாழ்ந்திருக்காங்க, எவ்வளவு ஒரு பிரியத்தோட இறைவன்ற ஒரு அன்புக்காகவும் அவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்கிற ஒரு ஹதீஸ் இதெல்லாம் நம்மளுக்கு உணர்த்துது பாருங்க. இதை ஒவ்வொரு மனிதர்கள் படிச்சாவே மார்க்கம், இந்த மார்க்கமே ஒரு அழகான ஒரு மூலிகை, ஒரு மூலிகையான மார்க்கம். ஒவ்வொரு நபிமாருடைய சரித்திரத்தையும் சஹாபாக்களுடைய சரித்திரத்தையும் நம்ம படிக்கணும். தேவையில்லாத இதுகளை குறைச்சிக்கிட்டு இந்த மாதிரி நல்ல சமூகத்தை படிச்சுலாம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்க கஷ்டம்லாம் நீங்கும். யாரு இறைவனையும் அல்லாஹ் ரசூலை பத்தி சஹாபாக்களை பத்தி பேசுறாங்களோ அவங்களுக்கு கஷ்டம் இருக்காது. அல்லாஹ் வாக்கு சொல்லும். எங்க இறைவனை பத்தி அல்லாஹ் ரசூலை பத்தி பேசப்படுதோ அங்க இடத்துல மலக்குகள்லாம் என்ன செய்றாங்க, துவா செய்றாங்க. அந்த குடும்பத்துக்காக துவா செய்றாங்க. பெரிய பெரிய மகான்கள்லாம் இதை பத்தி நம்ம அழகாக பேசியிருக்காங்க. அதனாலதான் ஒவ்வொரு வீட்டுகள்லையும் அல்லாஹ் ரசூலை பத்தி பேசணும். அந்த அதாவது அந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹ் ரசூலோட பத்தி நம்ம எடுத்து சொல்லணும். சகாபாக்கள் இப்படி வாழ்ந்திருக்காங்க, நபிமார்கள் இப்படி வாழ்ந்திருக்காங்க, அவ்வளவுலாம் இப்படி தியாகம் பண்ணியிருக்காங்க, இந்த மார்க்கத்துக்காக இவ்வளவுலாம் இது பண்ணியிருக்காங்கன்னு அந்த பேச பேச இறைவன்றைய ஒரு அற்புதம், இறைவன்றைய ஒரு அருள், இறைவன்றைய கோபத்தை தணிக்குது. ரெண்டாவது வேற இன்னொன்னு, மலக்குகள்லாம் உட்காந்து அவங்களுக்காக இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க. யாருடா உன்னை ரசூலையும் பத்தி பேசுறதுனால இவங்க செஞ்ச பாவத்தெல்லாம் இறைவா மன்னிச்சிருன்னு சொல்லி மலக்குகள் நமக்காக உட்கார்ந்து கேட்கிறாங்க. அதனால இந்த ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுத்துருக்க 60-70 வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கையை நம்ம அழகான முறையில என்ன செய்யணும், அல்லாஹ் ரசூலை பத்தி பேசிட்டு போயிடும். இதை பத்தி பேசுறதுனால பாருங்க, இறைவன் வந்துட்டு நம்ம கஷ்டத்தை எல்லாம் நீக்கிறான். ரெண்டாவது வேற மறுமையில அல்லாஹ் தஆலா வானவர்களும் அழைக்கிறாங்க. என்னுடைய நபிமார்களையும் என்னுடைய சகாபாக்களை பத்தி இந்த மனிதர் பேசியிருக்காரு, வேற நரகத்துல போடக்கூடாது, சொர்க்கத்துல கொண்டு போய் விடணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சந்தோஷப்படும். அதனாலதான் நபிமார்களை பத்தி பேசணும், சகாபாக்களை பத்தி பேசணும், அவங்களுடைய தியாகத்தை பத்தி பேசணும். இந்த இஸ்லாமர்கள் அவ்வளவு சீக்கிரம் வரல. இந்த இஸ்லாத்துக்காக பெரிய தியாகம் பண்ணியிருக்காங்க. சகாபாக்களை எடுத்துக்கோங்க, நபிமார்களை எடுத்துருங்க. இவங்களை பத்தி நம்ம பேசிட்டே போனோம். அதே மாதிரி இன்னொன்னு வந்துகிட்டுங்க, அபூபக்கர் சித்திக் அலிலாம் அவங்களும் உமர் அலிலாங்க அப்படி 2 பேரு. அபூபக்கர் சித்திக் அலிலாங்க எதுலையுமே நன்மையை போட்டி போடக்கூடியவங்க. அப்படி இருக்க போகும்போது அதாவது அபூபக்கர் சித்திக் அலிலாவிட்ட சலாம் சொல்றதுக்காக முந்துவாங்க. அதுக்கு முன்னாடி அபூபக்கர் சித்திக் சலாம் சொல்லிடுவாங்க. அஸ்ஸலாம் அலைக்கும்ன்றாங்க, அலைக்கும் சலாம்னு சொல்லிடுவாங்க. ஆனா எப்படியே உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, நன்மைக்கு முந்தலாம் அப்படின்ட்டு. அதுக்காட்டி அபூபக்கர் சித்திக் முந்திடுவாங்க. சகாபாக்கள் வந்துட்டு நன்மையை அந்த அளவுக்கு அதுல உள்ள தார்ப்பீகத்தை தெரிஞ்சு வச்சுனாங்க. அதே மாதிரி நம்ம அவங்கள மாதிரி கொஞ்சமாவது நம்ம வாழணும். அப்படி வாழ்ந்துட்டீங்க, இறைவன் நல்லா சந்தோஷப்படும். ஏன்னா வானவர்களை இறைவன் மக்களை படைக்காத, இந்த மனிதனை போய் படைக்க போறா, பாவம் செய்வாங்கன்னு சொன்னாங்க. ஆனா அல்லாஹ் நம்ம மேல வச்ச நம்பிக்கைக்கு இந்த மனிதனை எப்படி, இந்த மனிதனை நீங்க அறியாத நான் அறிவேன்னு கேட்டோம். அதனால நம்ம ஏதோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது நன்மையான காரியத்தை செஞ்சுட்டு போயிடணும். அப்படி நீங்க போயிட்டீங்க, நிரந்தரமாக இருப்பீங்க சொர்க்கத்து. கோடி வருஷம் நீங்க வாழ்ந்தாலும் சரி, ஒரு முடி நரைக்காது. சொர்க்கத்துல உங்களுக்கு வயசு எத்தனை தெரியுமா? 33. ஆண்களுக்கு 33, பெண்களுக்கு 33. அங்க உங்களுக்கு வேலை செய்யறவங்க எத்தனை பேர்? 1000 பேர்.
போட்டி போடுவாங்கண்ணா, நான் நீ. அந்த சொர்க்கத்துக்கு நம்ம ஆசை வைக்கணும். சகாபாக்கள்லாம் அதுல உள்ள ஆசையை வச்சிருந்தாங்க. அதுல உள்ள மதிப்பு தெரிஞ்சுது. அதனால தான் அவ்வளவு அதாவது நபிமார்களை பின்பற்றினாங்க, சகாபாக்கள் வாழ்ந்தாங்க. ஏன்டா சொர்க்கத்து மேல அவங்க பிரியப்பட்டாங்க. அதுதான் நம்மளுக்கு நிரந்தரமோ நம்ம அதாவது நமக்கு நன்மை தரக்கூடியது அதுதான். அப்ப அந்த உலகத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? அழகான முறையில நம்ம வாழ்ந்துடணும். நீங்க வாழ்ந்துட்டீங்க, இந்த ஒரு 60-70 வாழ்க்கை வரைக்கும் நம்ம கொஞ்சம் கஷ்டப்படணும். இந்த ஒரு 60-70 வாழ்க்கையை நீங்க கடந்துட்டீங்க, கோடான கோடி வருஷம் எங்க இருப்பீங்க? சொர்க்கத்தில் இருப்பீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.